சிறகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம லாயர் இருந்துட்டு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி, ஆமா நீ மனோஜுக்கு 5 லட்ச ரூபாய் கொடுத்துட்டாக்க நீ டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போறதா சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமா நான் சொன்னேன் அப்படிதான். ஏன்னா மனோஜ் மேலே நான் உண்மையாக பாசம் வச்சேன். அதனால தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனோஜ்க்கு நான் 5 லட்ச ரூபாய் கடனை வாங்கி அவரை வெளியே கொண்டு வந்தேன். ஆனால் அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் என்னை ஏற்றுக்க மாட்டான்னு ரொம்பவே பிடிவாதமாக இருக்காரு. 5 லட்ச ரூபாய் பணத்தை அவர் எனக்கு திரும்ப தந்துடுறதா சொல்லியிருக்காரு. சரி, நான் ஆசைப்பட்ட மாதிரி தான் எதுவுமே நடக்கலை. அவர் ஆசைப்பட்டதாவது நடந்துட்டு போகட்டுமே. அதனால தான் நான் டிவோர்ஸ் தரதா சொல்லிட்டேன். எனக்கு 5 லட்ச ரூபாய் கொடுக்க சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன். அவங்க அம்மா உசுரோடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அவர் என்னை ஏற்றுக்கவே மாட்டார். அவங்க அம்மா அதை பெரிய வில்லனே அந்த வீட்டில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. விஜய் இதை கேட்டோன்னே ரொம்பவே கோவப்படுறாங்க. சரி, அவங்க முன்னாடி எதுவும் காட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியே இருக்க சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக லாயர் இருந்துட்டு கண்டிப்பாக அவங்க 5 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துருவாங்க, நீயும் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போகிறதுக்கு ரெடியாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி ஒரு பக்கம் மனோஜ் மேலே நான் உண்மையான பாசம் வச்சுருக்கேன், எனக்கு அந்த டிவோர்ஸ் கிடைக்கவே கூடாது, அவருக்கு அந்த 5 லட்ச ரூபாய் பணமும் ரெடியாகக்கூடாது, கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ரோகிணி சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம மீனா முத்தம்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனாவோட ஃபோனு அடிச்சுக்கிட்டே இருக்குது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம மீனாவோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. நைட்டு யாரோ 2 பேர் வெளியே நின்று நம்மளவே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போவும் யாரோ 2 பேர் நின்றுக்கிட்டே இருக்காங்க. நம்ம வீட்டவே குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் வெளியில் போனாலையும் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சத்யா வேற இங்கே இல்லை இல்லையா, அதனால் இன்னும் ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அம்மா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இது எல்லாமே அந்த சிந்தாமணியோட வேலையை தான் இருக்கும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு சந்திரா கிட்ட சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. முத்து இருந்துட்டு என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு நம்மளால் வச்சுக்க முடியாது, அத்தை வாயு சும்மா இருக்காது, ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க, அது அம்மாவுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த சிந்தாமணி நம்ம குடும்பத்தை தான் மறுபடியும் பழி வாங்கணும்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பா. அதனால தான் அம்மா இங்கே தங்க வேண்டாம், வேணா பார்வதி ஆண்டியோட வீட்டில் தங்க சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நானும் அதை தான் சொல்லலாம்னு நினச்சேன். பார்வதி அத்தையோட வீட்டில் தங்குறது தான் அத்தைக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மீனாவும் நேராக பார்வதியோட வீட்டுக்கு போகிறாங்க. வா மீனா, பூ கொண்டு வந்திருக்கியா, நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன், பரவாயில்ல நீயே பூவை எடுத்துகிட்டு வந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, நான் பூவை எடுத்துகிட்டு வரல, உங்ககிட்ட ஒரு உதவியை கேட்க தான் நான் இங்கே வந்திருக்கேன், அது இல்லைன்னு மட்டும் என்னை மறுத்துறாதீங்க ஆண்டி, உங்களை தான் முழு மனசோடு நம்பிட்டு இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு பையனை ஒருத்தன் இருந்தான், அவன் என்னை விட்டு எப்போ நிரந்தரமாக பிரிஞ்சு போனானோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், அப்போ இருந்து இப்போ வரைக்கும் உன்னையும் முத்துவையும் தான் என் பிள்ளை மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன், நீ கேட்ட ஏதாவது நான் இல்லைன்னு சொல்லுவேனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி ஆண்டி. சத்யா ரேகாவோட பிரச்சனை உங்களுக்கு என்ன எதை நல்லாவே தெரியும் தானே? ஆமாம்மா நல்லாவே தெரியும். அந்த சிந்தாமணி ஏன் தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காளோ, சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் பிடிச்சி போச்சுல்ல, கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட்டுட்டு எதுக்கு தான் அந்த சிந்தாமணி இவ்வளோ வீம்போடு அலைஞ்சிட்டு இருக்கானோ தெரியல அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அம்மா வீட்டுக்கும் 2 ஆளுங்களை அனுப்பி அம்மா எங்கெல்லாம் போகிறாங்க எங்கெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கா. அதே மாதிரி தான் அம்மாவுக்கு என்ன ஏதாவது தப்பாக நடந்துருமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் சேஃபாக ஒரு இடத்துல வைக்கணும், எங்கள் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போக முடியாது, அதனால தான் உங்களை தேடிட்டு வந்தேன். அம்மா இங்கே இருக்க நீங்கள் தான் சம்மதம் சொல்லணும், இது உன்னோட வீடு மீனா, நீ எப்போனாலையும் வரலாம் போகலாம், அம்மாவை கூட நிரந்தரமாக இங்கே வச்சுக்கலாம், சத்யாவும் ரேகாவும் திரும்பவும் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற போது வந்ததுக்கு அப்புறமாவே நீ அம்மாவை கூட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்வதி சொல்லிடுறாங்க. ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்த ஆண்டி, நீங்கள் ரொம்ப நல்ல பதிலாக கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு, சரிங்க ஆண்டி நான் போயிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக முத்து வீட்டுக்கு வராங்க. மீனான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே வராங்க. மீனா வீட்டில் இல்லை, அவள் காலையில் போனவ ஆளே இன்னும் வரவே இல்லை, மதியம் லஞ்சு கூட வந்துருச்சு, இன்னும் எதுவுமே சமைக்கவே இல்லை, அதனால தான் நானே சமைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்போவுமே
சாப்பாடு சாப்பாடு மட்டும்தானா? அப்பா மீனா வந்தாளா? இன்னும் வரலப்பா. அவ காலையில போனது அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. ஏதாவது முக்கியமா வெளியில போயிருக்கலாம்ல. ஃபோன் பண்ணப்போ ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப்னே வந்துகிட்டு இருக்கு. சரி ஒரு வேளை வீட்ல இருப்பாளோன்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டுக்கு வந்து பார்க்கலான்னு வந்தேன். எங்க வந்தாலும் வீட்டுக்கு வரலன்னு சொல்றீங்க. அவ காலையில பார்வதி ஆண்டியோட வீட்டுக்கு தான் போறதா சொன்னா. அவ எதுக்காகடா அங்க போணும்? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. நான் அப்புறமா சொல்றேன். அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்களான்னு ஃபோன் பண்ணி பாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. முதல்ல நான் பார்வதி ஆண்டிக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு, முத்து இருந்துட்டு பார்வதிக்கு ஃபோன் பண்ணி, மீனா அங்க வந்தாளா அத்த? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வந்தாப்பா உங்க அம்மாவ கூட்டிட்டு வரேன்னு தான் சொல்லிட்டு போனா. ஆனா இன்னுமே வரல. நானும் அவங்கள தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சந்திராவுக்கு ஃபோன் பண்றாங்க. சந்திரா இருந்துட்டு, "மீனா என்ன ரெடியா இருக்க சொன்னா. ஆனா இன்னுமே அவ வரவே இல்ல." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா முத்து இருந்துட்டு, "அப்பா என்ன நடந்துச்சுன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. இத கேட்ட உடனே அந்த சிந்தாமணியால மீனாவுக்கு ஏதாவது ஆயிருக்க போதுடா அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "அப்படியெல்லாம் ஆக விட்டுற மாட்டேன்ப்பா. சரி நான் போயிட்டு மீனா எங்க இருக்கா? என்ன ஏதுன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து இருந்துட்டு அங்கருந்து கிளம்பி போறாங்க. ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டு போறாங்க. சரின்னு சொல்லிட்டு சங்கத்துக்கு அது மீட்டிங் அது போயிருக்காங்களான்னு சொல்லிட்டு சங்கத்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு பார்க்குறாங்க. அங்க ஸ்வேதா கிட்டயும் விசாரிக்கிறாங்க. ஸ்வேதாவும் மீனா அங்க வரலையே! நான் எதுக்கும் ஸ்ருதி கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதிய கேட்குறாங்க. ஸ்ருதியும் எதுவும் சரியா பதில் சொல்லவே இல்ல. அதனால முத்து இருந்துட்டு அவங்க தெரிஞ்ச எல்லா கடையிலயும் போயிட்டு மீனா வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகதைக்கு ஆசை சரியில்ல. அடுத்தடுத்து என்னலாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.